இந்த வீடியோ கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது டிடிஎஸோட சீரியஸ் தான். இது செக்ஷன் 194A, இன்ட்ரெஸ்ட் அதர் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். இதுக்கு முன்னாடி நம்ம டிடிஎஸ் சீரியஸில் பார்த்ததெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த டாபிக் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்ம பர்டிகுலராக பார்க்க போகிறது செக்ஷன் 194A மட்டும்தான். இப்போ இதனுடைய அப்ளிகபிலிட்டி பற்றி பார்க்கலாம். திஸ் செக்ஷன் அப்ளைஸ் ஒன்லி டு இன்ட்ரெஸ்ட் அதர் தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ் பற்றி நம்ம பார்த்தாச்சு. இது வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் தவிர பேலன்ஸ் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பற்றி இதில் பேசியிருக்காங்க. கிரெடிட்டட் ஆர் paid by assessees other than individuals or HUF. அதாவது இண்டிவிஜுவலுக்கும் HUFக்கும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் செக்யூரிட்டிஸும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை பற்றி தான் அவங்க வந்து இதில் பேசியிருக்காங்க. ஒருவேளை இண்டிவிஜுவலுக்கும் HUFக்கும் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் whose total sales, gross receipts or turnover from the business or profession exceed ₹1 crore in case of business அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இண்டிவிஜுவலுக்கோ HUFக்கோ வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து போகுது, அதுக்கு வந்து டேக்ஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எந்த சிச்சுவேஷனில் பிடிக்க முடியும்னா அந்த இண்டிவிஜுவல் பண்ணக்கூடிய பிஸ்னஸில் வந்து 1 crore மேலே டோட்டல் சேல்ஸோ கிராஸ் ரெசிப்ட்ஸோ டேர்ன் ஓவராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், அல்லது அவங்க வந்து ப்ரொஃபஷனாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 50 lakhs அவங்களுடைய சேல்ஸாக இருக்கட்டும், கிராஸ் ரெசிப்ட்ஸாக இருக்கட்டும், டேர்ன் ஓவராக இருக்கட்டும், இதில் ஏதாவது ஒன்று வந்து 50 lakhsக்கு மேலேயோ 1 crore மேலேயோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷனில் தான் வந்து அவங்களுக்கு டேக்ஸ் பிடிக்கணும். அந்த 50 lakhs 1 crore அப்படிங்கிற அந்த லிமிட் வந்து எந்த இயரில் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் டியூரிங் தி இமீடியட்லி ப்ரெசீடிங் தி ஃபினான்ஷியல் இயர். அதாவது எந்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்களோ அதுக்கு ப்ரெசீடிங் இயரில் அவங்களுடைய பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை பார்த்து அது இந்த லிமிட்டை விட தாண்டி இருக்குதுன்னு சொன்னால் அந்த டைமிங்கில் டேக்ஸ் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செக்ஷன் 194A அப்படிங்கிறது வந்து ரெசிடென்ட்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு. அடுத்தது வந்து டைம் ஆஃப் டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். கீழே கொடுத்துருக்கக்கூடிய 3 சிச்சுவேஷனில் எந்த சிச்சுவேஷன் ஃபஸ்ட்டு நடக்குதோ அந்த சிச்சுவேஷனில் டேக்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. அது என்ன சிச்சுவேஷன்னா அட் தி டைம் ஆஃப் கிரெடிட்டிங் சச் இன்ட்ரெஸ்ட் டு தி அக்கௌண்ட். அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எப்போ கிரெடிட் ஆகுது, அல்லது கேஷாக தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் பேமெண்ட் இன் கேஷ் ஆர் பை எனி அதர் மூட். எந்த மூடாக வேணாலும் நம்மளுக்கு இருக்கலாம், டிமாண்ட் டிராஃப்டாக இருக்கலாம், செக்காக இருக்கலாம், எந்த மூடாக வேணாலும் இருக்கலாம். இந்த 3 மூடில் ஏதோ ஒன்று வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நடக்குது அப்படின்னு சொன்னால் அந்த டைமிங்கில் தான் நம்ம டேக்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே எனி சச் இன்ட்ரெஸ்ட் எனி அக்கௌண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு போகுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பர்சன் வந்து நம்மளுக்கு லயபிள் தான். அது வந்து டீம்டு டு பி கிரெடிட், அதாவது டைரெக்டாக டெபாசிட் பண்ணி அதிலிருந்து இன்ட்ரெஸ்ட் கிடச்சி அதுக்கு டேக்ஸ் கட்டதுங்கிறது ஒரு கேட்டகரி. இது வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் பை வே ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது எந்த அக்கௌண்ட்டுக்கு வேணாலும் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். அப்படி இன்ட்ரெஸ்ட்டுங்கிற மாதிரி அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது டீம்டு டு பி கிரெடிட் அப்படின்னு நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும். அதுவும் லிமிட்டை தாண்டிச்சு அப்படின்னு சொன்னால் தான் அவங்களுக்கு வந்து நம்ம டேக்ஸ் பிடிப்போம். அந்த இடத்துல டேக்ஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்களா, அந்த அக்கௌண்ட் பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் பேயபிள் அக்கௌண்ட் ஆர் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் ஆர் பை எனி அதர் நேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்தது CBDT வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டைம் டெபாசிட்ஸ் பை பேங்க்ஸ் ஃபாலோயிங் CBS சாஃப்ட்வேர். அதாவது கோர் பேங்கிங் சொல்யூஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கிட்ட வச்சிருக்கக்கூடிய டைம் டெபாசிட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பற்றி இவங்க சில விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஆக்சுவலாக CBS சாஃப்ட்வேர் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தான் வந்து நம்மளுக்கு இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட பேங்க்ஸில் வந்து நம்மளுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் CBS சாஃப்ட்வேர் வந்து எங்கே மெயின்டைன் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல தான் வந்து TDS வந்து நம்மளுக்கு பிடிப்பாங்க. அது வந்து ஒரு ப்ரொவிஷன் தான். இப்போ இதில் வந்து இது ரிலேட்டடாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களுடைய மேக்ரோ மானிட்டரிங்காக, அதாவது ஆக்சுவலாக வந்து கிரெடிட் ஆகாது, நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆகாது. கிரெடிட் இஸ் மேடு டு ப்ரொவிஷனிங் அக்கௌண்ட் ஆன் டெய்லி ஆர் மந்த்லி பேசிஸ் for the purpose of macro monitoring only by the use of CBS software அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்தராக இதை வந்து அவங்க கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. நோ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரெடிட், அதாவது உண்மையிலேயே அக்கௌண்ட்டில் வந்து இது கிரெடிட் ஆகாது. நோ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரெடிட் டு தி டெபாசிட்டர்ஸ் ஆர் பேயிஸ் அக்கௌண்ட். அந்த சிச்சுவேஷன் இருக்குன்னா டேக்ஸ் நீட் நாட் டு பி டிடக்டட். அதாவது இந்த மேக்ரோ மானிட்டரிங் சிஸ்டமில் வந்து நம்ம இந்த மாதிரி டிடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் டேக்ஸ் டிடெக்ட் பண்ணணும் எப்போனா டேக்ஸ் ஷெல் பி டிடெக்டட் அட் சோர்ஸ் ஆன் அக்ரூவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அட் தி எண்ட் ஆஃப் தி ஃபினான்ஷியல் இயர். ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் வந்து ஒருவேளை ஃபினான்ஷியல் இயர் முடியுது அப்படின்னு சொன்னால் அந்த டைமிங்கில் ஆர் அட் பீரியாடிக் இன்டர்வல்ஸ் ஆஸ் பர் ப்ராக்டிஸ் ஆஃப் தி பேங்க். அந்த பேங்க் வந்து ஒவ்வொரு பீரியாடிக் இன்டர்வல்ஸ்லையும் இன்ட்ரெஸ்ட்டை வந்து கிரெடிட் பண்ணுறாங்க. பேங்குக்குன்னு சில மந்த் வந்து அவங்க கிரெடிட் பண்ணுவாங்கல்ல, ஒவ்வொரு பேங்குக்கும் ஒவ்வொரு
மாதிரி இருக்கும், அந்த டைமிங்கை எடுத்துக்கலாம். ஆர் அந்த டெபாசிட்டர் அல்லது அந்த பேயர்ஸ்னுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த கஸ்டமர்ஸ்னுடைய ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்க கொடுக்கலாம். ஆர் ஆன் மெச்சூரிட்டி, போட்டிருக்கக்கூடிய அந்த டெபாசிட் வந்து நம்மளுக்கு இப்போ மெச்சூரிட்டி ஆகுதுன்னா அந்த டைமிங்கில் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆர் ஆன் என்கேஷ்மெண்ட் ஆஃப் டைம் டெபாசிட்ஸ், விச்செவர் இஸ் இயர்லியர் நம்மளுக்கு நடக்குதோ அப்பவும் வந்து உடனேலாம் டிடெக்ட் பண்ண தேவையில்ல. அக்ரிகேட் அமௌண்ட் ஆஃப் சச் இன்ட்ரெஸ்ட் எக்ஸீட்ஸ் தி லிமிட் ஸ்பெசிஃபைட் இன் செக்ஷன் 194A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லிமிட்டை விட தாண்டிச்சு அப்படின்னு சொன்னால் தான் நம்ம அந்த சிச்சுவேஷன்லையும் வந்து டேக்ஸ் வந்து பிடிக்கிறோம். அடுத்தது ரேட் ஆஃப் டிடிஎஸ். ரேட்டில் நம்ம பார்த்தோன்னா பார்ட் 2 ஆஃப் தி ஃபஸ்ட்டு ஷெட்யூல் டு தி ஆனுவல் ஃபினான்ஸ் ஆக்டில் வந்து சொல்லியிருக்காங்க 10% வந்து நம்ம பிடிக்கணும். இது வந்து போத் இன் தி கேஸ் ஆஃப் நான் கார்பரேட் ரெசிடென்ட் அசஸிஸ் இருந்தாலும் சரி அண்ட் டொமஸ்டிக் கம்பெனிஸ் வந்து நம்மளுக்கு இருந்தாலும் சரி. அதாவது கண்டிப்பாக இது ரெசிடென்ட்டுக்கு தான் கொடுக்கணும், ரெசிடென்ட்டுக்கு தான் டேக்ஸ் வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது நான் கார்பரேட்டாக இருந்தாலும் சரி கார்பரேட்டாக இருந்தாலும் சரிங்கிற பாயிண்ட் தான் வந்து அவங்க இங்கே சொல்கிறாங்க. செக்ஷன் 197Bயும் வந்து இங்கே அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த கோவிட் COVID-19 அந்த ரெடியூஸ்டு ரேட்டும் வந்து இந்த செக்ஷன் 194Aக்கு வந்து நம்மளுக்கு அப்ளிகபிள். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது நான் அப்ளிகபிலிட்டி ஆஃப் டிடிஎஸ் அண்டர் செக்ஷன் 194A. ஆக்சுவலாக இதுதான் வந்து இந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கான்செப்டே. என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறது கூட இவங்க வந்து சொல்லலை, என்னென்னலாம் வராது அப்படிங்கிறத பற்றி தான் இவங்க நிறைய வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது வந்து அக்ரிகேட் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டஸ் நாட் எக்ஸீட் ₹5,000. இதுக்கு முன்னாடி நம்ம லிமிட் அப்படின்னு பார்த்தோம்ல, லிமிட்டுக்கு மேலே இருந்தால் தான் நம்ம வந்து டேக்ஸ் பிடிக்கணும் அப்படிங்கிறதுலாம். அந்த லிமிட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அந்த அக்ரிகேட் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5,000க்கு மேலே வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடாது. அடுத்தது இந்த லிமிட்டே வந்து 40,000 மாறும். அது எந்த சிச்சுவேஷன்லாம் அந்த பேயர் இருக்காங்களா, யார் வந்து பே பண்ணுறாலோ அந்த பேயர் வந்து ஒரு பேங்கிங் கம்பெனியாகவோ இல்லை ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி என்கேஜ் இன் பேங்கிங் பிஸ்னஸ், அதாவது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மார்டேஜ் இருக்கலாம், லேண்ட் இருக்கலாம், இப்படி நிறைய இருக்குது அப்படி தானே. அதில் வந்து அவங்க வந்து பேங்கிங் பிஸ்னஸில் என்கேஜாக இருக்கக்கூடும். அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் கிரெடிட்டட் ஆர் பெய்டு இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி டெபாசிட் அண்டர் நோட்டிஃபைடு ஸ்கீம்ஸ். இந்த மாதிரி இந்த பேங்கிங் கம்பெனி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, போஸ்ட் ஆஃபீஸ் இவங்க 3 பேரும் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிச்சுவேஷனில் அது 40,000 வந்து இருக்குது. இந்த 5,000 வந்து 40,000 வந்து நம்மளுக்கு இருக்குது. இந்த 40,000மே வந்து நார்மல் ரெகுலர் பர்சன்ஸ்க்கு தான். இன்கேஸ் சீனியர் சிட்டிசனாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அது 50,000 வந்து நம்மளுக்கு மாறுது. இதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த லிமிட்டை வந்து அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா தி லிமிட் வில் பி கால்குலேட்டட் பை எ பிரான்ச் ஆஃப் எ பேங்கிங் கம்பெனி அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆர் எ பப்ளிக் கம்பெனி இன் கேஸ் ஆஃப், அதாவது எந்தெந்த சிச்சுவேஷனில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டைம் டெபாசிட்ஸ் வித் எ பேங்கிங் கம்பெனி ஆர் எ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ஆன் தி பேங்கிங் பேங்கிங் பிஸ்னஸில் வந்து என்கேஜாக இருக்காங்க. அண்ட் டெபாசிட்ஸ் வித் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிலையும் வந்து நம்மளுக்கு வந்து டெபாசிட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதிலே ப்ரொவைடட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து பப்ளிக் கம்பெனியாக நம்மளுக்கு இருக்கணும். ஃபார்ம்ட் அண்ட் ரிஜிஸ்டர்டு இன் இந்தியாவில் தான் கண்டிப்பாக இருக்கணும். அதனுடைய மெயின் ஆப்ஜெக்ட் வந்து லாங் டேர்ம் ஃபினான்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகவும் இல்லை அவங்களுடைய ரெசிடென்சியல் ஹவுஸுக்காக அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகவும் அவங்களுக்கு லோன் கொடுக்கக்கூடிய ஒரு ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியாக வந்து அது இருக்கணும். அந்த இடத்துல வந்து டெபாசிட்ஸ் வச்சு அங்கேருந்து கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பற்றி தான் இவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் அந்த த்ரெஷோல்டு லிமிட்ஸ் ரெக்கார்டுனா அதை வந்து எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து கோர் பேங்கிங் சொல்யூஷன் எந்த பேங்க் வந்து அடாப்ட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல வந்து இவங்க அதுக்கான டேக்ஸை வந்து பிடிப்பாங்க. இது ரிலேட்டடாக ஒரு சம் பார்ப்போம், அப்போ நம்மளுக்கு வந்து புரியும். இந்த சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக ஒரு சம் பார்ப்போம், அதில் இது பற்றின ஒரு ஆன்சர் வந்து நம்மளுக்கு வரும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்ட் பை எ ஃபர்ம் டு எனி ஆஃப் இட்ஸ் பார்ட்னர்ஸ். அந்த பார்ட்னர்ஸுக்கு பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்லேருந்து கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸ் பிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் ஆர் பெய்டு பை டெபாசிட்ஸ் பை ஸ்கீம் ஃப்ரேம்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் நோட்டிஃபைடு பட் இன் ஹிஸ் பிஹாஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ணின ஸ்கீமாக இருக்கட்டும் இல்லை அவங்க நோட்டிஃபை பண்ணின ஸ்கீமாக இருக்கட்டும், அதில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு டிடிஎஸ் வந்து நம்மளுக்கு பிடிக்க வேணாம். அடுத்த இன்ட்ரெஸ்ட் கேட்டகரி வந்து டெபாசிட்ஸ்க்கானது தான். ஆனால் இந்த டெபாசிட்ஸ் வந்து அதர் தென் டைம் டெபாசிட்ஸ் மேட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/7/1995. இந்த டெபாசிட்டை தவிர 1/7/1995 அந்த டெபாசிட்டை தவிர அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டெபாசிட் பற்றி சொல்லியிருக்காங்க. வித் எ பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 அப்ளை ஆகக்கூடிய அந்த பேங்க் பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க. அங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அது வந்து நம்ம டிடிஎஸ் பிடிக்க வேணாம். நெக்ஸ்ட்டு இன்கம் பெய்டு பை எ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அதர் தென் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டு எ மெம்பருக்கு
மெம்பருக்கு கொடுக்குறாங்க அல்லது டு எனி அதர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு வந்து கொடுக்குறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷனில் டிடிஎஸ் வந்து பிடிக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ரிலேட்டடாக அடுத்தது வந்து ஒரு பாயிண்ட் வரும், அது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியிலிருந்து மெம்பருக்கோ அவங்களுடைய இன்னொரு ஒரு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கோ கொடுக்குறதா இருந்தால் டிடிஎஸ் வந்து நம்ம பிடிக்க வேணாம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் இன்கம் கிரெடிட்டட் ஆர் பெய்டு இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டெபாசிட்ஸ் primary agricultural credit society or a primary credit society or a cooperative land mortgage bank or a cooperative land development bank. இன்னொரு சிச்சுவேஷனும் கொடுத்துருக்காங்க. டெபாசிட்ஸ் அதர் தென் டைம் டெபாசிட்ஸ் மேட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/7/1995 அப்புறமா அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த டைம் டெபாசிட்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அதர் தென் அபவுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மேலே சொல்லியிருக்கக்கூடிய இந்த கோஆப்ரேட்டிவ் லேண்ட் மார்ட்டேஜ் பேங்க், கோஆப்ரேட்டிவ் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்லாம் இருக்கலாம். இது தவிர மீதி இருக்கக்கூடியது மீதி என்ன இருக்கும், என்கேஜ்ட் இன் கேரிங் ஆன் தி பிஸ்னஸ் ஆஃப் பேங்கிங், அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. இந்த ரெண்டுல இருந்தும் கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம்க்கு வந்து டிடிஎஸ் பிடிக்க வேணாம். ஆனால் அதுக்கு வந்து இன்னொரு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஹவவர் எ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி ரெஃபர்டு டு இன் இ ஆர் எஃப், அதாவது இ அப்படின்னு சொல்லும்போது மேலே உள்ளது நார்மலாக அந்த கோஆப்ரேட்டிவ் பேங்க்ல இருந்து அவங்களுடைய மெம்பருக்கோ இல்லை அனதர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கோ போகிறது. இந்த இலையும் எஃப்லையும் சொல்லியிருக்கக்கூடிய இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லாமே வந்து liable to tax if எந்த சிச்சுவேஷனில் டேக்ஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் தி டோட்டல் சேல்ஸ் கிராஸ் ரெசிப்ட்ஸ் ஆர் டர்ன் ஓவர் ஆஃப் தி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு பாயிண்ட் பார்த்துருந்தோம், இண்டிவிஜுவல் ஆர் ஹெச்யூஎஃப்க்கு அந்த சேல்ஸ் கிராஸ் ரெசிப்ட்ஸை வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு பாயிண்ட் இருந்தது. இது எதுக்குன்னா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினுடைய அந்த டேக்ஸ் லயபிலிட்டியை வந்து நிர்ணயம் பண்ணுறதுக்கு. அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினுடைய சேல்ஸோ கிராஸ் ரெசிப்ட்ஸோ டர்ன் ஓவரோ எக்ஸீட்ஸ் ₹50 crore இருக்குது. அதுவும் எப்போ இமீடியட்லி ப்ரெசீடிங் தி ஃபினான்ஷியல் இயர் இன் விச் இன்ட்ரெஸ்ட் பெய்டான அந்த வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்து அவங்களுடைய கிராஸ் ரெசிப்ட்ஸோ சேல்ஸோ அல்லது டர்ன் ஓவரோ 50 crore மேலே அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கொடுக்கக்கூடிய இந்த மெம்பருக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டாக இருக்கட்டும் இல்லை அதர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கட்டும் அல்லது இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் எல்லாமே கொடுக்குற இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து டிடிஎஸ் வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் தி அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டியூரிங் தி ஃபினான்ஷியல் இயர் இஸ் மோர் தென் 50,000. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா சீனியர் சிட்டிசனாக இருந்தால் 50,000, எனி அதர் கேசஸாக இருந்ததுன்னா 40,000. அதை விட தாண்டிச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து கண்டிப்பாக டிடிஎஸ் பிடிக்கணும். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர் எனி ப்ரொவிஷன் ஆஃப் தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அதுபடி அவங்க இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக டிடிஎஸ் வந்து பிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட் பெய்டு டு தி ஃபாலோயிங் என்டிட்டிஸ், அதாவது இந்த ஃபாலோயிங் என்டிட்டிஸ்க்கெலாம் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம டிடிஎஸ் பிடிக்க வேணாம். அது என்னன்னா பேங்கிங் கம்பெனிஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது அல்லது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கே வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஒரு பேங்கிங் கம்பெனி வேற யாருக்கோ கொடுக்கறத பற்றி தான் நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல என்னதுன்னா ஒரு பேங்கிங் கம்பெனிக்கே கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட், பேங்கிங் கம்பெனிஸ் ஆர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் என்கேஜ்ட் இன் தி பிஸ்னஸ் ஆஃப் பேங்கிங், இதுலேயுமே வந்து இன்க்ளூடிங் லேண்ட் அண்ட் மார்ட்டேஜ் பேங்க் இருந்தாலும் அதையும் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும், அது வந்து நம்மளுக்கு டிடிஎஸ் கிடையாது. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ்டு அண்டர் எனி சென்ட்ரல் ஸ்டேட் ஆர் ப்ரொவின்ஷியல் ஆக்ட், அப்புறம் எல்ஐசிக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் நம்மளுக்கு வந்து டேக்ஸ் பிடிக்க வேணாம். அப்புறம் கம்பெனி அண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பிஸ்னஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்து பண்ணுறாங்க, அவங்களுடைய மெயின் பிஸ்னஸே வந்து இன்சூரன்ஸ் தான் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க, அந்த கம்பெனி பண்ணுது இல்லை அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பண்ணுது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துலையும் நம்ம டிடிஎஸ் பிடிக்க வேணாம், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட் தி யூனிட் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அண்ட் notified institution, association, body or class of institutions, associations or bodies. இதில் வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அண்ட் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் நியூ டெல்லி நோட்டிஃபைட் பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார் திஸ் பர்பஸ். இந்த பர்பஸ்க்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதாவது நோட்டிஃபைட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அசோசியேஷன் இந்த பர்டிகுலராக இவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் டிடிஎஸ் பிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணுவாங்க. ஆனால் 1/4/2020 அப்புறமா இந்த நோட்டிஃபிகேஷன் எதுவுமே வந்து இஷ்யூ ஆகலைங்கிறதையும் சொல்லியாச்சு. அடுத்து காம்பன்சேஷன் பை தி மோட்டார் ஆக்சிடென்ட்ஸ் கிளைம் ட்ரிபியூனல் அக்ரிகேட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து 50,000 விட எக்ஸீட் ஆகக்கூடாது. 50,000 விட எக்ஸீட் ஆச்சுன்னா அந்த இடத்துல நம்ம டிடிஎஸ் படிக்க வேண்டியது வரும். அடுத்தது இன்கம் பெய்டு ஆர் பேயபிள் பை அன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் கம்பெனி ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேபிட்டல் ஃபண்ட் ஆர் பப்ளிக் செக்டார் கம்பெனி ஆர் ஷெட்யூல்டு பேங்க் இன் ரிலேஷன் டு ஏ ஜீரோ கூப்பன் பாண்ட் இஷ்யூட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/6/2005. அதாவது இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணனாலும் சரி இல்லை அவங்க தர வேண்டியது இருந்தாலும் சரி ரெண்டு சிச்சுவேஷன்லையுமே வந்து டிடிஎஸ் பிடிக்க தேவையில்லை. இது
கடைசியாக நோட்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டைம் டெபாசிட்ஸ், அதாவது ஃபோர்த் பாயிண்ட்னா நான் அப்ளிகபிலிட்டியில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் ஏடிஎஃப் அப்படிங்கிற அந்த பாயிண்டில் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டெபாசிட்ஸ் வந்து இன்க்ளூடிங் ரெக்கரிங் டெபாசிட்ஸ் ரீபேயபிள் ஆன் தி எக்ஸ்பைரி ஆஃப் ஃபிக்ஸட் பீரியட்ஸ். அந்த ஃபிக்ஸட் பீரியட் முடிஞ்சோடனே நம்ம ரீபேயபிள் பண்ணுற மாதிரியோ இல்லை ரெக்கரிங் டெபாசிட்ஸாக தான் இதை நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் நம்மளுக்கு இதில் இன்க்ளூடட் தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏடிஎஃப் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். பாயிண்ட் ஏ வந்து நம்மளுக்கு என்னென்னா அந்த 5,000 விட தாண்டக்கூடாது. அந்த 40,000 அப்படிங்கிற லிமிட் வந்து பேங்கிங் கம்பெனியாக இருந்தால் என்ன, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அந்த பேர் வந்து யாராக இருக்கிறாங்கிறத பொறுத்து அது 40,000 50,000 அல்லது 5K வந்து நம்மளுக்கு இருக்குது. அதில் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த டைம் டெபாசிட்ஸ்னு ஒன்று கொடுத்துருந்தாங்கல்ல, வித் ஏ பேங்கிங் கம்பெனி ஆர் ஏ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அந்த இடத்துல டைம் டெபாசிட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரெக்கரிங் டெபாசிட்ஸும் அந்த ரீபேயபிள் ஆன் ஃபிக்ஸட் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா இருக்கக்கூடியது வந்து இங்கே பொருந்தும். அதுவும் வந்து இதில் இன்க்ளூடட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறமா பாயிண்ட் டி நம்ம பார்த்தோன்னா இந்த பேங்க் கூட வச்சிருக்கிறது, அதுவும் அதர் தன் டைம் டெபாசிட்ஸ் மேட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/7/1995, அதுவும் வந்து நம்மளுக்கு ரெக்கரிங் டெபாசிட்ஸும் அந்த ஃபிக்ஸட் பீரியட் கழிச்சு கொடுக்கக்கூடியது நம்மளுக்கு இன்க்ளூடட். அப்புறமா எஃப் பாயிண்ட்ல பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்ட் இன்கம் கிரெடிட்டட் ஆர் பெய்டு இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அந்த பிரைமரி அக்ரிகல்ச்சரல் லேண்ட் சொசைட்டி, பிரைமரி கிரெடிட் சொசைட்டி, இந்த மார்டேஜ் பேங்காக இருக்கலாம், இல்லை நார்மலாக பேங்கிங் பிஸ்னஸ் எங்கேஜ் பண்ணக்கூடிய அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியாக இருக்கலாம். அவங்களுக்கு வந்து லிமிட்ஸும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. 50 crore மேலே அந்த இமீடியட் ப்ரெசீடிங் ப்ரீவியஸ் இயரில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல டிடிஎஸ் வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறது. அதில் கொடுத்துருக்கக்கூடிய டைம் டெபாசிட் வந்து நம்மளுக்கு ரெக்கரிங் டெபாசிட்ஸும் அந்த மெச்சூரிட்டி அந்த பீரியட் முடிஞ்சோன்னு கொடுக்கக்கூடிய அந்த டெபாசிட்ஸும் நம்மளுக்கு வந்து இன்க்ளூடட். இதுக்கு அடுத்தும் இந்த செக்ஷனில் வந்து ஒரு கிளாரிட்டிக்காக இன்னும் கொஞ்சம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அது போக ஒரு சம்மும் வந்து நம்ம பார்க்கணும். இது எல்லாமே நம்ம வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டாக வந்து பார்த்துடலாம். பிடிஎஃப்ல நம்ம பார்க்க போறது வந்து இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து பவர் டு தி சென்ட்ரல் கவர்மெண்ட் டு இஷ்யூ நோட்டிபிகேஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நோட்டிபிகேஷன் இஷ்யூ பண்ணக்கூடிய பவர் இருக்கு அப்படிங்கிறது. இவங்க எதை பத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஆக்சுவலி இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, டிடக்ஷனே பிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்றதுக்கும் லோவர் ரேட்ல டிடக்ஷன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கும் இவங்களுக்கு வந்து உரிமை இருக்குது. அது என்ன செக்ஷன் கீழே, அது என்ன நோட்டிபிகேஷன், யாருக்கு பிடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க அடுத்த டைம்ல தான் வந்து நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க. இப்போ இதுல என்ன நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நோ டாக்ஸ் டு பி டிடக்டட் at source under section 194A, அதாவது சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 50,000க்கு உள்ள இருந்துச்சுன்னா நம்ம டாக்ஸ் பிடிக்க வேணாங்கிற ப்ரொவிஷன் வந்து பார்த்திருந்தோம். ஆனாலும் சில பேங்க்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, some deductors or banks are making tax deductions even when the amount of interest does not exceed rupees 50,000. 50,000 விட கம்மியா இருந்தாலும் அவங்க வந்து டாக்ஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதுல நிறைய விஷயம் வந்து கொடுத்திருக்காங்க. கடைசியா கன்க்ளூஷன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அந்த 50,000க்கு மேல போச்சுன்னா மட்டும் டிடெக்ட் பண்ணா போதும், அதுக்குள்ளதான் இருக்குது அப்படின்னு சொன்னா டிடெக்ட் பண்ண வேண்டிய தேவை இல்லைங்கிறது தான் இவங்க கன்க்ளூஷன்ல கொடுத்திருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது applicability of provisions for deduction of tax at source under section 194A, interest on fixed deposits made in the name of registrar general of court or the depositor of the fund on directions of the court. இதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அதாவது யார் பேர்ல வந்து FD போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. யார் பேர்ல அப்படின்னு பார்த்தோம்னா, registrar general of the court or the depositor of the fund on directions of the court. கோர்ட் டைரக்ஷன் கொடுத்து யார் பேர்ல நம்ம போட்டிருக்கோமோ அவங்க. இந்த சிச்சுவேஷன்ல கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம யார் பேர்ல வந்து டிடிஎஸ் பிடிக்கணும், யாருக்கு வந்து நம்மளுக்கு இது அப்ளிகபிள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கோர்ட்ல வந்து நம்மளுக்கு கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது directions of the court during the pendency of proceedings before the court. அதாவது அந்த கோர்ட்ல வந்து அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற பட்சத்தில் தீர்ப்பு வந்து வராத வரைக்கும் நம்ம யார் மேலையும் வந்து டிடிஎஸ் பிடிக்க கூடாது. யார் மேல வந்து அந்த அமௌண்ட் யாருக்கு உரிமையானது அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா தான் அதுக்கு கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நம்ம டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படிங்கிறது இவங்க கன்க்ளூஷன்ல சொல்லியிருக்கக்கூடியது. The CBDT has accepted the aforesaid judgment. Accordingly என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the FDRs made in the register of general of the court or the depositor of the fund of the directions of the court அப்படி இருக்குது அப்படின்னா, will not be deducted TDS till the matter decided by the court. கோர்ட் வந்து அதுல வந்து நம்மளுக்கு டிசைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம யார் மேலையும் வந்து டிடிஎஸ் வந்து பிடிக்க வேணாம். However, once the court decides the ownership of the money, அந்த மணி யாரோடது அப்படிங்கிற ஓனர்ஷிப் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னா அந்த டைமிங்ல அந்த பிக்ஸட் டெபாசிட்ஸ்க்கு வந்து நம்ம டிடிஎஸ் வந்து பிடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய பாயிண்ட்.
அடுத்தது நம்ம பார்க்க போறது டிடக்ஷன் ஆஃப் டாக்ஸ் அட் சோர்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அக்ரூடு டு மைனர் சைல்டுக்கு வந்து வந்திருக்குது. அதுவும் அவங்க பேரண்ட்ஸ் வந்து டிசீஸ்டா இருக்கிறாங்க. அந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா பாயிண்ட்ஸ்ல என்ன கடைசியா கன்க்ளூஷன்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா அந்த டிடிஎஸ் வந்து ஸ்பெசிஃபைடு தட் இன் கேஸ் ஆஃப் மைனர்ஸ் வேர் போத் தி பேரண்ட்ஸ் ஹவ் டிசீஸ் TDS on the interest income accrued to the minor is required to be deducted and reported against PAN. அதாவது அந்த மைனர் சைல்டினுடைய பேனுக்கு அகைன்ஸ்டா தான் நம்ம வந்து டிடிஎஸ் பிடிக்கணும், நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த சிச்சுவேஷன்ல அப்படி நம்ம பார்த்தோம்னா ரூல் 37BA சப்செக்ஷன் 2 படி அவங்க வந்து டிக்ளரேஷன் ஃபைல் பண்ணிருக்கணும். இது வந்து இவங்க பேரண்ட்ஸ் டிசீஸ்டா இருக்கிறாங்க அதனாலதான் அப்படிங்கிறது கிடையாது. ஒருவேளை அவங்க பேரண்ட்ஸ் உயிரோடவே இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன்லயும் அவங்க 37BA அப்படிங்கிறது வந்து அந்த ரூலுக்கு கீழே அவங்க டிக்ளரேஷன் ஃபைல் பண்ணினாதான் அவங்களுக்கு வந்து இந்த கிரெடிட்டை வந்து எடுத்துக்க முடியும். தட் கிரெடிட் ஃபார் டாக்ஸ் டிடக்டட் ஹாஸ் டு பி கிவன் டு அனதர் பர்சன். அனதர் பர்சனுக்கு வந்து டாக்ஸை வந்து அந்த கிரெடிட்டை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா ஆக்சுவலா இவங்க பேர்ல தான் பிடிச்சு வந்து கட்டுவாங்க. ஆனா அந்த கிரெடிட்டை வந்து அந்த பர்சன் வந்து எடுத்துக்கோங்க. மேபி பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா பேரண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, அனதர் பர்சன் அப்படின்னு சொன்னா அனதர் பர்சன். ரெண்டு சிச்சுவேஷன்லயுமே வந்து ரூல் 37BA சப்செக்ஷன் 2க்கு கீழே நம்ம டிக்ளரேஷன் வந்து நம்ம கண்டிப்பா ஃபைல் பண்ணிருக்கணும். அந்த சிச்சுவேஷன்ல தான் நம்மளுக்கு வந்து டிடிஎஸும் வந்து பிடிக்க முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போறது டிடக்ஷன் ஆஃப் டாக்ஸ் அட் சோர்ஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட்ஸ் மேட் அண்டர் கேபிட்டல் கெயின்ஸ் அக்கௌண்ட் ஸ்கீம் 1988 வேற டெபாசிட்டர் ஹேஸ் டிசீஸ்டு. டெபாசிட்டர் வந்து டிசீஸ்ட் ஆயிட்டாரு. அதுவும் எந்த ஸ்கீம்ல அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கேபிட்டல் கெயின்ஸ் அக்கௌண்ட் ஸ்கீம் 1988. இந்த சிச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா டிடிஎஸ் ஆன் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து அவர் இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட பேன்ல வந்து டெபாசிட் பண்ணுவாங்க, அவரோட பேன்ல வந்து டிடெக்ட் பண்ணி கட்டுவாங்க. அதுக்கப்புறமா இருக்கக்கூடியது வந்து அவருடைய லீகல் ஹையருக்கு வந்து கட்டுவாங்க. ஆனா அதுக்குமே வந்து ரூல் 37BA சப்செக்ஷன் 2க்கு கீழே டிக்ளரேஷன் வந்து ஃபைல் பண்ணிருக்கணும். இதுதான் அவங்க இதுல கொடுத்திருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். இதுக்கு அடுத்தது நம்ம வந்து ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்திடலாம். இல்லுஸ்ட்ரேஷன்ல வந்து நம்ம பார்த்தோம்னா எக்ஸாம் வித் தி TDS implications under section 194A in cases of mentioned hereunder. கீழே சொல்லிருக்கக்கூடிய விஷயத்துல டிடிஎஸ் வந்து இதுல அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். On 1/10/2020, Mr. Harish made a 6-month fixed deposit of ₹10 lakhs. 9% per annum வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க with a ABC cooperative bank. The fixed deposits matures on 31/3/2021. இது வந்து நம்மளுக்கு அந்த COVID-19 பீரியடுக்குள்ள வந்து நம்மளுக்கு வருது. அந்த ரெடியூஸ்டு ரேட் வந்து இவங்களுக்கு நம்ம அப்ளிகபிள் பண்ணணும். இப்படி நம்ம பார்க்கும்போது இவங்களுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ABC Cooperative Bank has to deduct tax at source 7.5% on the interest of 45,000. 45,000ல 7.5% வந்து அவங்க வந்து tax deduct பண்றாங்க under section 194A. The tax deductible at source under section 194A from such interest is thereof 3,375 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா on 1/6/2020, Mr. Ganesh made 3 9 months fixed deposits. 3 deposits 9 monthsக்கு வந்து அவர் போட்டிருக்கிறாரு of ₹3 lakhs each, carrying interest வந்து 9% with Dwarka branch, Jankapuri branch and Rohini branch of XYZ bank, a bank which has adopted CBS. இந்த ரோஹிணி branch of bank தான் வந்து நம்மளுக்கு CBS வந்து அடாப்ட் பண்றாங்க. தி ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் எப்ப மெச்சூர்ட் ஆகுதுன்னா 28 to 2021ல வந்து நம்மளுக்கு மெச்சூர்ட் ஆகுது. இதுக்கான ஆன்சர் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுக்கும் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ்டு ரேட் தான் வந்து வருது. ஏன்னா பீரியட் வந்து அந்த 14 May 2020ல இருந்து 31/3/2021க்குள்ள அவங்க வந்து கொடுத்திருக்கிறதுனால மெச்சூர் பண்ணி எடுக்கிறதுனால அந்த டைமிங்ல உங்களுக்கு ரெடியூஸ்டு ரேட் தான் வந்து நம்மளுக்கு வருது. யார் வந்து அதை நம்மளுக்கு பிடிக்கிற அப்படின்னு பார்த்தோம்னா XYZ பேங்க் தான் வந்து நம்மளுக்கு பிடிக்கிறாங்க. டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து 60,750. இது எப்படின்னா அந்த 3 லோன்லயுமே அந்த 3 டெபாசிட்லயுமே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வந்து 3 lakhs into 3 into 9%, 9 monthsக்கு போட்டுக்கிறதுனால 9/12 டோட்டலா வந்து நம்மளுக்கு 60,750 அப்படிங்கிறது கிடைக்குது. இது வந்து 40,000 விட தாண்டிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த சிச்சுவேஷன்ல அவங்க வந்து டிடிஎஸ் பிடிக்கணும். Since XYZ bank has adopted CBS, the aggregate interest paid or paid by all வந்து நம்மளுக்கு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து எடுத்துக்கிறோம். பட் இந்த 40,000 அதுல வந்து நம்ம 7.5% தான் நம்ம பிடிக்க போறோம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது இதுதான் வந்து நான் அந்த சிபிஎஸ் வந்து யார் அடாப்ட் பண்றாங்களோ அவங்க வந்து டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட்ல வந்து நான் சொல்லியிருந்தேன். அது ரிலேட்டடான அந்த சம் வந்து நம்மளுக்கு இதுதான். அடுத்த தேர்ட் பாயிண்ட் வந்து 1/10/2020 மிஸ்டர் ராஜேஷ் ஸ்டார்டட் a 6-month recurring deposits of
2 lakhs பெர் மந்த். ஒரு மந்த்துக்கு வந்து நம்மளுக்கு 2 lakhs வந்து டெபாசிட் வந்து போடுறாரு. இப்படி நம்மளுக்கு வந்து டெபாசிட் போடும்போது ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 lakhs வந்து 6 month இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். அடுத்து செகண்ட் இருக்கக்கூடிய 2 lakhsக்கு வந்து அதாவது 6 மாசமும் வந்து ஒவ்வொரு மாசமா வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் போடுறாரு. பெர் மந்த்துக்கு வந்து 2 lakhs. அப்ப இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? 2 lakhsல வந்து ஃபர்ஸ்ட் 2 lakhs 6 month இருக்குது, ரெண்டாவது 2 lakhs 5 month இருக்குது, மூணாவது 2 lakhs 4 month இருக்குது. இந்த மாதிரி வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படி டோட்டலா நம்ம கண்டுபிடிக்கும் போது ஆக்சுவலா இவங்களுடைய மெச்சூரிங் டேட் வந்து 31/3/2021. ஆன்சர்ல பார்ப்போம். இவங்களுடைய டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு 28,000. அப்படி கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு வந்து 28,000 வரும். டைரக்டா வந்து நம்ம மொத்த அமௌண்ட்டையும் போடக்கூடாது. ஒவ்வொரு அமௌண்ட்டும் எத்தனை மந்த்துக்கு இருந்திருக்கும் அதை வச்சு அவங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை போட்டு நம்ம கண்டுபிடிச்சோம்னா இந்த 28,000 தான் நம்ம கையில கிடைக்கும். Falling due to on recurring deposits 31/3/2021 to Mr. Rajesh, since such interest does not exceed the threshold limit விட அவங்களுக்கு தாண்டல அப்படிங்கிறதுனால அந்த சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு வந்து நம்ம TDS பிடிக்க தேவையில்லை. அவ்வளவுதாங்க. இதோட செக்ஷன் 194A வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயாச்சு. ஃபுல்லாமே நம்ம பார்த்தாச்சு. என்னென்ன பாயிண்ட்ஸ்ல கொடுத்திருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன நோட்டிஃபை பண்ணிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம பார்த்தாச்சு. கடைசியா இருக்கக்கூடிய சம்மும் வந்து நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். வேற யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்க கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.